ஹலோ எவ்ரிவன். நம்ம சேனலில் வந்து ஆரம்பிச்சும் போதே கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறமேட்டு வந்து கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொடுக்கறத விட்டுட்டேன். இப்போ வந்து சரி வார வாரம் வீக்லி ஒன்ஸ் ஒரு நாளைக்கு வந்து ஒன்று கொடுக்க கொடுக்க முடியல. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு பிடிஎஃபாக வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இனி வந்து வீக்லி வீக்லி வந்து சண்டே ஆர் மண்டே வந்து நான் கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். இதோடைய பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழேயே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி வீடியோ போகும்போதே நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு, அடுத்து வந்து ஸ்டேட்ஸ் அண்டு நேஷனு, அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் சம்மந்தமான நியூஸு, அதுக்கப்புறமா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கு, என்விரான்மெண்ட் அது சம்மந்தமான நியூஸு, அடுத்து ஸ்போர்ட்ஸு, அடுத்து இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸு, புக்ஸு இது மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த ரிப்போர்ட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து நடக்குதுல்ல அது கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஏதாவது ஸ்கீம்ஸு இல்லை ஏதாவது கமிட்டி போடுறது, அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது இது மாதிரி, அடுத்து வந்து டேஸ் முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு படிக்க வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி பிரித்து கொடுத்துருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு கரண்ட் ஈவெண்ட் வந்து பார்த்துருவோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டூரிசம் வந்து நம்மளுக்கு நல்லா டெவலப் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதனால் டூரிசம் சம்மந்தமாக ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து 1776 கிலோமீட்டர் வந்து கடற்கரை வந்து இருக்குது. அப்புறம் இது வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ இருக்குன்னா, நம்ம ஜாகிரபி புக்கில் படிச்சிருப்போம். 7500 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. வனவிலங்கு சரணாலயங்கள் வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் வந்து 18 இருக்குது. அதே மாதிரி பேர்ட் சேஞ்சுரிஸ் வந்து 17 இருக்குது. நேஷனல் பார்க்ஸ் வந்து 5 இருக்குது. டைகர் ரிசர்வ்ஸ் வந்து 5 இருக்குது. அப்புறம் வந்து யுனெஸ்கோ வந்து யுனெஸ்கோவோட ஹெரிடேஜ் சைட்ஸ் வந்து மொத்தம் 6 இருக்குது. ஸோ இந்த இந்த டேட்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஓப்பனாக வந்து அப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து 1971 வந்து சுற்றுலா வளர்ச்சி கழகத்தை வந்து அன்றைக்கி தான் வந்து தோற்றுவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்டாலின் சார் வந்து 2023 வந்து சுற்றுலா கொள்கையை வந்து அறிவிச்சிருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லை. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த எத்தனை இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். அடுத்ததான் வந்து ஸ்டேட்ஸ் அண்டு நேஷன் இந்த தலைப்பு கீழே வந்து ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. நிறைய ஸ்டேட்ஸில் வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ஒரு 2-3 மாதத்தில். அதில் வந்து இப்போதைக்கு முடிஞ்சது வந்து பார்த்தோம்னா சமீபத்தில் மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லையும் வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது. இதில் வந்து மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 288 தொகுதி, 39 கேபினெட் வந்து இப்போ பதவி பிரமாணம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. எந்த கூட்டணி பார்த்தோம்னா மகாயுதி அலைன்ஸ் கூட்டணி இவங்க தான் வந்து வின் பண்ணாங்க. ஸோ பிஜேபி பார்ட்டி. அதில் வந்து இப்போ சிஎம்மாக வந்திருக்கிறது தேவேந்திர பட்னாவிஸ். அவர் தான் வந்து சிஎம்மாக வந்திருக்காரு. எங்கே பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்கன்னா மகாராஷ்டிராவோட 2வது கேபிட்டல்னு சொல்லப்படுற நாகப்பூரியில் தான் வந்து அவங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு கேபிட்டல் எதுன்னு பார்த்தோம்னா மும்பை தான். நாகப்பூரிங்கிறது வந்து 2வது கேபிட்டல். இப்போது தொகுதி வந்து இதுங்க 288 வந்து இருக்குது. இந்தியாவிலேயே வந்து அதிகமான தொகுதி எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசில் தான். அங்கே வந்து 403 தொகுதி இருக்கும். கம்மியான தொகுதி எங்கன்னா புதுச்சேரியில் வந்து வெறும் 30 தொகுதி தான் இருக்குது. அப்போது அதிகமான தொகுதி எது அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா இது வந்து ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ், கம்மியானது வந்து புதுச்சேரி. அதுவே வந்து பாப்புலேஷன் படி பார்த்தோம்னா அதிகமான பாப்புலேஷன் கொண்டது எதுன்னா அதுவும் யூபி தான். லோவஸ்ட் பாப்புலேஷன்னா சிக்கிம். அதே மாதிரி ஏரியா வைஸ் பார்த்தோம்னா அதிகமான ஏரியா பார்த்தோம்னா ராஜஸ்தான், கம்மியான ஏரியான்னு பார்த்தோம்னா கோவா. ஸோ இந்த வித்தியாசம் வந்து பார்த்துக்கோங்க அப்படியே. அதே மாதிரி வந்து ஜார்க்கண்ட் வந்து ஹேமந்த் சோரன் அவர் தான் வந்து சிஎம்மாக வந்திருக்காரு. அவருடைய கட்சி பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. அவருக்கு கட்சி எதுவும் தேவையில்லை. ஆனால் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு வந்து என்ன சிம்பிள் வந்து இருக்குது அப்படின்றது தெரியணும். அதுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லம்பு பவுண்ட் ஏரோ. இதுவே வந்து நம்ம புக்கில் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி அந்த கட்சியெல்லாம் வரும் பாருங்க. அதுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய புவியியல் ஆய்வு மையம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜியோ சயின்ஸ் மியூசியம், அதாவது புவி அறிவியல் அருங்காட்சியகம் எங்கே வந்து அமைச்சிருக்காங்கன்னா குவாலியர், மத்திய பிரதேஷ். அப்போது ஜியோ சயின்ஸ் மியூசியம் எங்கே வந்து இப்போ வரப்போகுதுன்னா குவாலியரில், மத்திய பிரதேசில் இருக்க குவாலியரில் வந்து வரப்போகுது. சரி, அடுத்து வந்து இந்த ஷிஃப்ட் சிட்டி கான்செப்ட் இது வந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப்ஸை வந்து டெவலப் பண்ணி விட. அங்கே இருக்கு பாருங்க, ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டத்தை வந்து வளர்ச்சி பண்ணுறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் வந்து ஷிஃப்ட் சிட்டி கான்செப்ட். இது எங்கே வந்திருக்குன்னா கர்நாடகா. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தமிழில் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. நான் சப்போஸ் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணாலையும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் தமிழில் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நான் தமிழில் எதெல்லாம் வந்து பேராகிராஃப் தியரி மாதிரி இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து தமிழ் ப்ரொனன்சியேஷன் கொடுத்துட்டேன், ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டேன். பட் இந்த இயர்ஸு அப்படியே வந்து நேம் வரதுக்கு மட்டும் நான் அவாய்ட் பண்ணியிருப்பேன். அதே அவங்களே வந்து கின் சிட்டி கான்செப்ட் அப்படின்னு வந்து இன்னொன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்னத்துக்குன்னா வெவ்வேறு துறைகள் வந்து வளர்ச்சி பண்ணுறதுக்காக ப்ரொவைடிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் வேரியஸ் செக்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக வந்து கொண்டு வந்தது கின் சிட்டி கான்செப்ட். அடுத்ததாக வந்து காதிமாய் மகோத்சவ் அப்படின்னா வந்து ஒரு திருவிழா. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா நேபாளில் வந்து நடக்குது.
இது என்னன்னா, விலங்குகள வந்து கொல்றது. ஸோ அதுதான் வந்து இப்ப நம்ம ஊரு ஏதாவது வந்து இந்த ஐயனார் கோயில் அதுக்கு வந்து விலங்க வெட்டி கொண்டு கிடா வெட்டுற மாரி வந்து பண்ணுவோம்ல. அது மாரி அங்க ஒரு திருவிழாவுல அனிமல் கொல்றதுன்னா ஒரு 50, 100 காட்டுக்கோழிய வந்து ஒரே டைம்ல வந்து வெட்டி கொல்றது தான் வந்து அந்த காதிமை மகோத்சவங்கிறது. அதனால அது இப்போ ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஆச்சு. ஸோ அது எங்க வந்து கொண்டாடுறாங்கன்னா, நேபாள்ல. அப்புறம் இந்த ரீசென்ட்டா போயிட்டு இருக்க பஞ்சாயத்து தான். ஒரே நாடு, ஒரே தேர்தல் பஞ்சாயத்து. அதுக்கு போடப்பட்ட கமிட்டி யாருன்னா, ராம்நாத் கோவிந்தோட கமிட்டி. ஃபார்மர் பிரசிடென்ட்டா இருந்தார்ல, அவரு வந்து அவர் தலைமையில தான் வந்து கமிட்டி போட்டாங்க. ஸோ அது வந்து பாஸ் ஆயிருக்கு. 129வது அமெண்ட்மென்ட் பில்ல வந்து பாஸ் ஆயிருக்கு. அது இப்போ வந்து கூட்டுக்குழுவுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. அதில என்னென்னலாம் வந்து பண்ணலாம், சேர்த்தலாம் அப்படின்ற மாரி டிஸ்கஸ் பண்றதுக்கு. இதில வந்து என்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போறாங்கன்னா, ஆர்டிகிள் 82 ஏவுல கிளாஸ் 2வையும், ஆர்டிகிள் 83 2ல 3, 4 வந்து சேர்த்த போறாங்க. 82 வந்து என்னத்த சொல்லுதுன்னா, ஒவ்வொரு சென்சஸ் முடிஞ்ச அப்புறம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணலாம். அப்படின்றத சொல்ல வருது. 83 வந்து பார்லிமென்ட்டோட ஹவுஸஸோட டியூரேஷன வந்து சொல்ல வரது தான் 83. அடுத்து வந்து வேற என்ன கமிட்டி வந்து இப்போதைக்கு சமீபத்தில போட்டாங்கன்னு பார்த்தோம்னா, ஹேமா கமிட்டி. ஹேமா கமிட்டி எதுக்கு போட்டாங்கன்னா, கேரளா இண்டஸ்ட்ரியில வந்து செக்சுவல் அபியூசஸ் வந்து நெறைய நடக்குது அப்படின்றதுனால, அத விசாரிக்க போடப்பட்ட கமிட்டி பேர் தான் ஹேமா கமிட்டி. அடுத்தது வந்து யோகா பாலிசி, யோகா கொள்கை எந்த மாநிலம் வந்து போட்டுச்சுன்னு பார்த்தோம்னா, உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் கவர்மெண்ட் தான் இப்போது வந்து யோகா பாலிசிய வந்து போட்டிருக்காங்க. உத்தரகாண்ட வந்து தேவ பூமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கடவுள்களின் நகரம் அப்படின்ற மாரி. ஸோ உத்தரகாண்ட் யோகா பாலிசி எங்கன்னா உத்தரகாண்ட்ல. அடுத்ததா வந்து கோவா ரீசென்ட்டா வந்து அவங்களோட 63வது வந்து சுதந்திர தினத்த வந்து கொண்டாடுனாங்க. அ இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சபோது 1947ல சில மாகாணங்கள்லாம் வந்து அப்பயுமே வேற வேற கண்ட்ரீஸோடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரா இருக்கட்டும், இந்த கோவாவா இருக்கட்டும், ஹைதராபாத்தா இருக்கட்டும், அப்புறம் பாண்டிச்சேரியா இருக்கட்டும். ஸோ இது மாரிலாம் வந்து வேற வேற கண்ட்ரீஸோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அவங்கலாம் வந்து அனெக்ஷன் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தா இன்ஸ்ட்ருமென்ட் ஆஃப் அனெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது மாரி ஒவ்வொருத்துக்கும் சில இடத்துல வந்து நம்ம ஆர்மி அமைச்சு வந்து கட்டுப்பாட்டுப்படுத்திக்கணும். அதுல வந்து கோவால வந்து ஆப்பரேஷன் விஜய் அப்படின்னு வந்து ஒரு ஆப்பரேஷன் பண்ணி தான் கோவா வந்து நம்ம சேர்த்தோம். அது வந்து போர்ச்சுகல் கட்டுப்பாட்டுல வந்து இருந்துச்சு. 1961ல தான் நம்ம சேர்த்தோம். ஸோ அது வந்து இப்போ ரீசென்ட்டா வந்து அது அந்த நாள் வந்ததுனால டிசம்பர் 19ஆம் தேதி நம்ம வந்து கொண்டாடியிருக்கோம். 63வது சுதந்திர தினம். அப்போ கோவா வந்து நம்ம இந்தியாவோட சேர்த்தன இது வந்து ஆப்பரேஷன் விஜய் மூலியமா. அடுத்ததா வந்து இப்போ ராஜ்யசபா சேர்மன் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது தோல்வியுற்றிருந்தாலும், சரி ராஜ்யசபா சேர்மன்னா யாரு என்னன்றத வந்து சரி பார்த்துருவோம். ராஜ்யசபா சேர்மன் வந்து ஜெகதீப் தங்கர். வைஸ் சேர்மன் வந்து யாருன்னா ஹரிவன்ஷ். அதாவது மேலவையோட சேர்மன். அதே மாரி லோக்சபா கீழவையோடைய ஸ்பீக்கர் யாருன்னா ஓம் பிர்லா. இதுவே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அப்பாவு. அடுத்து வந்து இந்தியாவுடைய முதல் பார்டர் சோலார் வில்லேஜ். சோலார் வந்து முழுவதுமா பொருத்தப்பட்ட வில்லேஜ் வந்து எங்க வந்துச்சுன்னா, மாசாலி. இது எங்க இருக்குன்னா, குஜராத்ல இருக்கிற ஒரு வில்லேஜ். ஸோ இந்தியாவோட முதல் எல்லை சூரிய கிராமம் எதுன்னா, மாசாலி. அடுத்ததா வந்து இன்டர்நேஷனல் நியூஸ். இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்தோம்னா, ஸ்ரீலங்கா அதிபர் பிரசிடென்ட் வந்து இங்க இந்தியாவுக்கு வந்து வந்திருந்தாரு. அவர் இப்ப தான் பதவி பிரமாணம் எடுத்து உடனே வந்து ஃபர்ஸ்ட் விசிட்டா இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ அதனால நல்ல உறவு வந்து மேம்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் பேர் என்னன்னு பார்த்தோம்னா, அருணகுமார திசநாயக்கா அப்படிங்கிறவர் தான். அவங்க பிஎம் யாருன்னா, ஹரிணி அமரசூரியா அப்படிங்கிறவங்க தான் பிஎம். இங்க வந்து பிரசிடென்ட்டுக்கு தான் வந்து பவர் அதிகம். அதே மாரி ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல் எதுன்னு பார்த்தோம்னா, இது எஸ்எஸ்சியோட கொஸ்டின். அஃபிஷியல் கேபிட்டல் அதாவது இந்த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. நிர்வாகம் மற்றும் நீதித்துறை தலைநகரம் வந்து எதுன்னா ஜெயவர்தனேபுரா. அதுதான் வந்து முக்கியமான கேபிட்டல். இன்னொன்று வந்து கொலம்போ வந்து என்னன்னா ஒரு கமர்ஷியல் கேபிட்டல், வர்த்தக தலைநகரம்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து காங்கேசன் துறைமுகத்துக்கு வந்து ஒரு கப்பல் வந்து விட்டுருந்தோம். ஸோ இன்னும் மேலும் நிறைய கப்பல் வந்து விடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் மீனவர் பிரச்சனை பற்றியெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் நல்லது நடக்குன்ட்டு. அடுத்ததாக வந்து இப்போ ஸ்ரீலங்காவுடைய பிரசிடென்ட் வந்து பார்த்தோம். அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற பிரசிடென்ட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலபஸ்ல வந்து பார்டர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்டர் கண்ட்ரீஸ்ல வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாலதீவ்ஸ்ல வந்து மூயிஸ்னு வந்து சொல்லுவாங்க. இது ஸ்பெல்லிங் தப்பு ஆக்சுவலி. மூயிஸ். மாலதீவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மாலே. அடுத்து பாகிஸ்தானுக்கு வந்து ஷேபாஸ் ஷெரீஃப். பாகிஸ்தானோட கேபிட்டல் வந்து இஸ்லாமாபாத். அடுத்தது பங்களாதேஷ்க்கு வந்து முகமது யூனஸ். பங்களாதேஷோட கேபிட்டல் யார் என்னன்னா தாக்கா. அடுத்து வந்து நேபாளுக்கு வந்து ஷர்மா ஒலி. அதோட கேபிட்டல் வந்து காத்மண்டோ. அடுத்து சீனாவுக்கு நல்லா தெரியும் ஜின் ஜின்பிங். அங்கோட கேபிட்டல் வந்து பெய்ஜிங். ஆக்சுவலி இந்த பங்களாதேஷ்க்கு வந்து ஷேக் ஹசீனா தான் வந்து பிரசிடெண்டாக இருந்தாங்க. இப்போ வந்து அங்கே ராணுவ ஆட்சி கொண்டு வந்து அவங்க ஷேக் ஹசீனா வந்து நாட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க. அதனால வந்து இப்போ முகமது யூனஸ் வந்து வந்திருக்காங்க. அடுத்ததாக ஜார்ஜியாவோட இது யூரோப்பில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு கண்ட்ரி. ஜார்ஜியாவோட பிரசிடெண்ட்டாக யார் வந்திருக்காங்கன்னா மைக்கேல் கெவலசிலி.
அவர் தான் வந்து இப்போ ஜார்ஜியாவோட பிரசிடென்ட்டாக வந்து வந்திருக்காரு. அடுத்து வந்து விசா ஃப்ரீ ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நாட்டுக்கு வந்து விசா எல்லாமே வந்து போயிட்டு வந்துடலாம். எங்கன்னா ரஷ்யா வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காவும் 2025 விசா ஃப்ரீ ட்ராவல் வந்து இந்தியாவுக்கு வந்து அலோடு அப்படின்னு வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்து பொதுவாக இப்போ வரைக்கும் ஒரு 62 கண்ட்ரிஸ் வந்து விசா ஃப்ரீ ட்ராவல் வந்து அறிவிச்சிருக்காங்க. ரஷ்யாவும் ஸ்ரீலங்காவும் அடுத்த வருஷம் அறிவிக்க போகிறாங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ், சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு, அது வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு மால்டோவா அப்படிங்கிறவங்க 121வது கண்ட்ரியாக வந்து அந்த சோலார் அலைன்ஸில் வந்து சேர்ந்துருக்காங்க. இது என்ன இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ்னா, இப்போ நம்ம பூமி இருக்குன்னா இங்கே ஈக்குவேட்டர் போகுது, இங்கே டிராபிக் ஆஃப் கேன்சரும் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானும் போகுது. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற இடத்துல வந்து சூரிய ஒளி வந்து அதிகமாக அடிக்கும். ஸோ அந்த நடுவில் இருக்கிற கண்ட்ரிஸ்லாம் வந்து சேர்ந்து அந்த இடத்துல வந்து சோலார் மூலிமா நம்ம எலக்ட்ரிசிட்டி அந்த ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தலாம்னால அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டோம். அதுதான் வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ்னு வந்து சொல்லுவோம். இது எப்போ அமைப்பு வந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பர் 30, 2015 COP21 கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச அப்புறம் நம்ம இதை அந்த 2005 தான் வந்து உருவாக்கிட்டோம். இந்தியா அண்ட் பிரான்ஸ் தான் வந்து முதல்ல ஆரம்பித்தாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா குருகிராம், இந்தியாவில் இருக்கிற ஹரியானாவில் இருக்கிற குருகிராமில் தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. இப்போ மால்டோவா வந்து 121வது கண்ட்ரியாக வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ இதில் வந்து அர்மேனியா வந்து 104வது ஃபுல் மெம்பராக வந்து ஆயிருக்காங்க. ஃபுல் மெம்பரில் வந்து 104வது யாருன்னா அர்மேனியா. இப்போ 121வது சேர்ந்துருக்கிறது மால்டோவா. இது வந்து ஒரு யூரோப்பில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. அடுத்ததாக வந்து இந்தியாவும் ஃப்ரான்ஸும் ஒரு நேஷனல் மியூசியம் வந்து சேர்ந்து அவங்களுடைய கொலாபரேஷனில் ஒரு நேஷனல் மியூசியம் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா யுகின் பாரத் அப்படின்னு வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நியூ டெல்லியில் வந்து அமைய போகுது. அடுத்ததான் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் என்வாயன்மெண்ட், சுற்றுச்சூழல் அந்த சம்மந்தமான நியூஸ்லாம் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டைகர் ரிசர்வ். இப்போ மத்திய பிரதேசில் ரத்தபாணி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அது வந்து 57வது டைகர் ரிசர்வாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 5 இருக்குது. ஸோ இந்தியாவில் சேர்த்துனா 57 இருக்குது. 57வது தான் ரத்தாபாணி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. தமிழ்நாட்டில் இருக்கிற லிஸ்ட்டு போட்டுருங்க பாருங்க. களக்காடு, முண்டந்துறை, ஆனமலை, முதுமலை, சத்தியமங்கலம், ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்புறம் இப்போ சைக்ளோன் சிடோ அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்ளோன் வந்து வந்திருக்கு. அது எங்கே அஃபெக்ட் ஆயிருக்குன்னா மொசம்பிக்கோ அண்டு மயோட்டி. இந்த மயோட்டி எங்கே இருக்குதுன்னா ஃப்ரெஞ்சோட ஒரு மாகாணம். இது பாருங்க, மடகாஸ்கரு, இங்கே மொசம்பிக்கோ. ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி தீவு தான் வந்து அந்த மயோட்டிங்கிறது. அங்கே வந்து வரலாறு காணாத அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த சைக்ளோன் சிடோங்கிறது எங்கே அஃபெக்ட் ஆயிருக்குன்னா மயோத்தி அண்டு மொசம்பிக்கில் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல வேண்டாம். அடுத்தது 2024 வந்து நம்ம தமிழ்நாட்டு, அதாவது இந்தியாவில் வந்து என்னென்ன சைக்ளோன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரேமல் புயல், அஸ்னா புயல், தானா புயல், பெங்கல் புயல். இப்போ ரீசெண்டாக வந்து தான் பெங்கல் புயல். அதுக்கு பேர் வச்சது சவுதி அரேபியா. தானாவுக்கு கத்தார், அஸ்னாவுக்கு பாகிஸ்தான், ரீமலுக்கு ஓமன். ஸோ இந்த பேர் வைக்கிறதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி, சும்மா ஒரு ரீகால் பண்ணுறேன். 13 நேஷன் 13 பேர் வந்து வைப்பாங்க. மொத்தமாக 169 பேர் இருக்கும். இதையே தான் வந்து மாற்றி மாற்றி அப்படியே ஒவ்வொரு பேராக வந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு தனியாகவே வீடியோ போடணும். பின்னாடி ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன். அடுத்ததாக வந்து ஃபஸ்ட்டு டயாபெட்டிஸ் பேங்க், பயோ பேங்க். அது என்ன பேங்க்? டயாபெட்டிஸ்னால் அந்த நீரிழிவு ஆராய்ச்சி மையம். அது வந்து எங்கே வரப்போகுதுன்னா சென்னையில் வரப்போகுது. டயாபெட்டிஸ்னால் சுகர். ஸோ இது எதுக்கு பேங்க் மாதிரி வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒவ்வொருத்தருடைய பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சேவ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி அதை பற்றி ரிசர்ச் படிக்கிறது, அது மாதிரிலாம் அந்த விஷயத்தெல்லாம் வந்து சேர்த்து ஒரு இடத்துல வந்து கொண்டு வரணும் அப்படின்னால ஒரு ரிசர்வ் வித் ப்ராசஸ் ரிசர்ச் அப்படிங்கிறதுக்காக பேங்க் வந்து பேங்க் பயோ பேங்க் அப்படின்ற பேரில் வந்து கொண்டு வராங்க. அது எங்கே வரப்போகுதுன்னா சென்னை. இந்தியா தான் வந்து டயாபெட்டிஸில் வந்து அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கிறதுனால ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அது மாதிரி வந்து கொண்டு வராங்க. அடுத்ததாக வந்து ஐஎன்எஸ் நிர்தாஷக். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய ஒரு சர்வே ஷிப், ஆய்வு கப்பல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 2023 எஸ்ஐ கொஸ்டினில் வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல். ஸோ அது அந்த வகையில் வந்து ஐஎன்எஸ் நிர்தஷக் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா சர்வே ஷிப். அடுத்ததாக கிசான் காவாச். கிசான்னாலே விவசாயம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ காவாச்னா உடை. ஸோ அந்த கிசான் கவாச்னா என்னன்னா ஒரு ஆன்டி பெஸ்டிசைட் பாடி சூட்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு, இந்த பூச்சிக்கொல்லி விஷயம் அதெல்லாம் வந்து அடிக்கிறோம்ல, அதுலேருந்து வந்து நம்மளை பாதுகாத்துறதுக்காக நம்மளுக்கு எதுவும் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுனால ஒரு பாடி ஷூட் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் வந்து கிசான் காவாச் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜிம்பி அப்படின்னா என்னன்னா ஒரு உலகத்தில் வந்து மிகவும் பாதிப்பு அடையக்கூடிய வைக்கிற ஒரு நச்சு செடி. அதுதான் வேர்ல்டு மோஸ்ட் டாக்ஸிக் பிளான்ட்னு வந்து அறிவிச்சிருக்காங்க ஜிம்பி. அடுத்ததான் வந்து யூடிஎஸ் ஆப். யூடிஎஸ் ஆப்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ரயில்வேல வந்து ரயில் கனெக்ட், ஐஆர்டிசி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. அன்ரிசர்வ் டிக்கெட் வாங்குறதுக்காக வந்து கொண்டு வரப்பட்ட ஆப் தான் வந்து யூடிஎஸ் ஆப். அது எதுக்கு இப்போ நியூஸில் வருதுன்னா, நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 30%, 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. சார் அப்போ யூடிஎஸ் ஆப் எதுக்குன்னா அது ரயில்வே சார்ந்து அன்ரிசர்வ் டிக்கெட் வாங்குற ஒரு ஆப்.
அடுத்ததா வந்து வரலாற்றில் மிகவும் முக்கியமான கேன்சருக்கான மருந்து வந்து ரஷ்யா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ 2025லேருந்து நாங்க ஃப்ரீயா எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு mRNA வேக்சின். இப்ப கேன்சருக்கான மருந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ரஷ்யா. அடுத்ததா நகாய். நகாய்னா என்னன்னா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1995. ஸோ நகாய் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ராஜ்மார்க் சாதி அப்படின்னு வந்து ஒண்ணு திட்டத்த வந்து ஒரு பேட்ரோலிங் வெஹிக்கிள் அப்படின்னா, ரோந்து வாகனம் அப்படின்னு வந்து ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாலையில ஏற்படுத்துற அதாவது இந்த வெஹிக்கிள்ஸு, அந்த பெடஸ்ட்ரியன் அப்புறம் ரோட் சிக்னலு, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அப்புறம் இந்த போத் ஹோல்ஸ் அதாவது குண்டு குழியுமா இருக்கிறது, கிராக் இருக்கிறது, அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும், அப்புறம் யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களா, அந்த விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும், ஸோ இதெல்லாம் வந்து சாலை வந்து சரி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ராஜ்மார்க் சாதி அப்படின்னு வந்து ஒண்ணு பேரு வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அதை யார் கொண்டு வந்ததுன்னா நகாய் அவ்வளோதான். அடுத்ததா இஸ்ரோ வந்து இப்போ எக்ஸ்போசாட் அப்படின்னு வந்து ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காஸ்மிக் ரிசர்ச் அதாவது கருந்துளை பிளாக் ஹோல்ஸையும் அண்டு நியூட்ரான் ஸ்டாரையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்து இஸ்ரோ அமுச்சு விட்ற சேட்டலைட் பேர் என்னன்னா எக்ஸ்போசாட், எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழ்லையும் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் பார்த்த வரைக்கும் எல்லாரும் இந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. உலக செஸ் சாம்பியன்ஷிப்பு குகேஷ் வந்து வின் பண்ணிட்டாங்க. அது எத்தனாவதுன்னா 18வது உலக சாம்பியன்ஷிப்பு. எங்கே நடந்துச்சுன்னா சிங்கப்பூரில் நடந்துச்சு. ஏற்கனவே வந்து விஸ்வநாத் ஆனந்த் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எத்தனை டைம் வின் பண்ணியிருக்காங்கன்னா 5 முறை வின் பண்ணியிருக்காங்க. இப்போ 2வது இந்தியனா வந்து குகேஷ் வந்து வின் பண்ணியிருக்காப்புல. யார் எதிர்த்து போட்டி போட்டாங்கன்னா டிங் லெரேன் அப்படின்றவரை எதிர்த்து தான் வந்து போட்டி போட்டார். ஸோ அவர் யாருன்னா சைனாக்காரரு. ஃப்ரம் அந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் எப்போ வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1886லேருந்தே வந்து நடக்குது. அப்புறம் 1947 தான் மறுபடியும் அதை ரினோவேட் பண்ணியிருக்காங்க. எப்போ நடக்குதுன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நடக்குது. அப்புறம் 2014 2 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. விஸ்வநாதன் வந்து 5 முறை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதோடைய பாஸ்ட் வின் பண்ண ஆட்கள் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. 18வது வந்து குகேஷ், 17வது வந்து டிங் லிரன், 16வது வந்து மேக்னஸ் கார்ல்சன், 15வது வந்து விஸ்வநாத் ஆனந்த். ஸோ இது எல்லாத்துலாம் தெரிய தேவையில்ல. கடைசி ஒரு 3 வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன பார்த்தோம்னா இது சாத நியூஸு. இந்தியாவில் வந்து மொத்தமாக ஒரு 85 கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதில் வந்து 31 வந்து தமிழ்நாட்டிலே வந்து இருக்காங்க. இது வந்து ஸ்டாலின் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து பாராட்டு விழா கொடுத்து இதை வந்து இந்த டைட்டில்ஸ் வந்து சொன்னது. அதில் 31 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு வந்து செஸ்ஸுக்கான ஒரு மாபெரும் ஊராக வந்து டெவலப் ஆகிட்டு வரப்போகுது. ஸோ அதனால் ஹோம் ஆஃப் செஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தமிழ்நாட்டில் வந்து உருவாக்க போகிறோம். செஸ் வீரர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது செஸ்ஸுக்காக வந்து என்ன கொண்டு வர போகிறோம்னா ஹோம் ஆஃப் செஸ் அகாடமி அப்படின்னு வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்ததா சையத் முஸ்டக் அலி ட்ராஃபி அப்படின்னு வந்து ரீசெண்டாக ஒன்று நடந்து முடிஞ்சு. அது எதுக்காக விளையாடுறாங்கன்னு பார்த்தோம்னா கிரிக்கெட்டுக்காக விளையாடுறாங்க. இப்போ யார் வின் பண்ணாங்கன்னா மும்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேஷ் எதிர்த்து. எப்போ வந்து இது சையத் முஸ்டக் அலி வந்து நடத்துறாங்கன்னா 2006லேருந்து நடத்துறாங்க. தமிழ்நாடு வந்து 3 முறை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிரிக்கெட்டை சார்ந்து வேற என்னென்ன போட்டி நடத்துறாங்கன்னா விஜய் அசாரே ட்ராஃபியும், ரஞ்சி ட்ராஃபி, ஈரானிய ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கிரிக்கெட் சார்ந்து வந்து நடக்கிற போட்டிகள். இதில் வந்து விஜய் ஹசாரே வந்து 1993 வந்து விளையாடுறாங்க. ரஞ்சி ட்ராஃபி 34 வந்து ஆரம்பிச்சது. அடுத்ததாக வந்து உமன்ஸ்க்கான ஹாக்கி ஜூனியர் ஏசியா கப் வந்து எங்கே நடக்குதுன்னா ஓமனில் இருக்கிற மஸ்கட்டில் வந்து நடக்குது. ஸோ இப்போ வந்து அது இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் 38வது நேஷனல் கேம்ஸ். இந்தியாவில் வந்து நேஷனல் கேம்ஸுங்கிறது ஃபேமஸான ஒன்று. அது இப்போ எங்கே நடக்க போகுதுன்னா உத்தரகாண்டில் வந்து நடக்க போகுது. ஸோ போன டைம் கோவாவில் நடந்துச்சு. இப்போ உத்தரகாண்டில் வந்து நடக்குது. ஸோ அதோடைய மாஸ்கட் என்னன்னா மௌலி. அதோட ஸ்டேட் போர்டான மோனலில் வந்து இது பண்ணது தான் வந்து மௌலி. ஸோ அந்த மௌலிங்கிறது தான் வந்து மாஸ்கட். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்ததாக ஸ்கைவர் பிரண்ட் அப்படிங்கிறவங்க வந்து முதல் உமன் கிரிக்கெட்டர், அதாவது 100 பால்குள்ளேயே செஞ்சுரி அடித்த முதல் உமன் கிரிக்கெட்டர் டெஸ்ட்டில். ஸோ இவங்க வந்து எந்த நாட்டுக்காரங்கன்னு கேட்டோம்னா இங்கிலாந்து நாட்டுக்காரவங்க. அடுத்ததான் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து 2025 வந்து பாகிஸ்தான் நடக்க போகுது. இதில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியா பிளேயர்ஸ் வந்து அனுப்ப முடியாது பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பாகிஸ்தானுக்கு போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து அனுப்ப முடியாதுன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பஞ்சாயத்தே வந்து நீண்டுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக ஐசிசி போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரி பாகிஸ்தான் மேட்ச்சில் இந்தியா விளாட்ற மேட்ச் மட்டும் காமனாக இருக்கிற இடத்துல எங்கேயோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைக் துபாயிலையோ இல்லை ஸ்ரீலங்கா எங்கேயோ ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி பாகிஸ்தானில் மேட்சஸ் வந்து நடைபெறும். அதே மாதிரி பாகிஸ்தானும் அடுத்த வருஷம் உமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐசிசி உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து இந்தியா ஸ்ரீலங்காவில் வந்து நடக்கும். அதுக்கு பாகிஸ்தானுடைய வீராங்கனைகளும் நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்ப மாட்டோம், அதுக்கு பதிலாக காமனாக இருக்கிற இடத்துல எங்கேயோ ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க. அதனால வந்து 2027 வரைக்கும் இந்த நடைமுறை தான் இருக்குது. அதுக்கப்புறமா 2028 மேலே தான் மறுபடியும் வந்து ஆலோசனை பண்ணப்படும். அது வரைக்கும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து எங்கே நடக்க போகுதுன்னா பாகிஸ்தானில்.
அந்த ஐசிசியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் சொல்லுவாங்க. இது வந்து வேர்ல்டு கப் ஒன்று நடத்துவாங்க, இன்னொன்று T20 ஒன்று நடத்துவாங்க, இன்னொன்று வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஒன்று நடத்துவாங்க. ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபிங்கிறது வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நடக்கிறது. அதே மாதிரி வேர்ல்டு கப் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு டைமாக நடக்கிறது. அந்த T20 வந்து 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நடக்கும். ஸோ இப்போ ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து 2025 வந்து நடக்க போகுது. ஸோ இது எப்போ வந்து நடத்துறாங்கன்னா 1998 நடத்துறாங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து பாரா அத்லெட்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எங்கே நடக்க போகுதுன்னா நியூ டெல்லி வந்து நடத்த போகிறாங்க. இந்தியாவில் வந்து நடக்க போகுது. ஸோ நியூ டெல்லியில் வந்து நடத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 12வது உலக பாரா அத்லெட்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஓகே. இது வந்து அடுத்ததாக வந்து வேர்ல்டு பாக்ஸிங் கப் அது வந்து எங்கே நடக்க போகுதுன்னா ஃபைனல் வந்து 2025 இந்தியா வந்து நடத்த போகுது. ஸோ அவ்வளோதான் ஸ்போர்ட்ஸ் நியூஸு. அடுத்து வந்து முக்கியமான பர்சன்ஸ், ஆதர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.